6 மணிக்கு மேலே சன்செட் ஆனதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போது சூரியன் இருக்கும்போது இயற்கை நமக்கு என்ன சொல்லுது? வெளிச்சம் இருக்குது, வெளிச்சம் இருக்கிறப்ப என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுது. சன்செட் ஆனதுக்கப்புறமா இருட்டு தான் இருக்குது. இருட்டில் நம்மளால் சமைக்க முடியுமா? லைட் இருக்குது. இன்றைக்கி லைட் இருக்கிறதுனால சரி நம்ம லைட்லாம் போட்டு சமைக்கிற மாதிரி பண்ணுறோம். அது வந்து செயற்கை தான். ஆனால் உடம்போட அந்த பயாலஜிக்கலாக நம்ம அந்த இயற்கையோட கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கணுன்னா, இருட்டானதுக்கப்புறமா சாப்பிட முடியாது. இருட்டில் என்ன சமைக்கும் போது என்ன விழுவெல்லாம் தெரியாது. உடம்பு ரெஸ்ட் மோடுக்குள்ளே போகுது. அப்போ இந்த ரெஸ்ட் மோடுக்குள்ளே போகும்போது தூக்கத்துக்கான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. எப்போது? இருட்டானவொன்னு. இன்றைக்கி பல பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காரணம் என்னென்னு கேட்டேன்னா, லைட்டை போட்டு வச்சுட்டு 10-11 மணி வரைக்கும் உட்காரதுனால தான். இதே வந்து 6 மணிக்கு சன்செட் ஆனோடனே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இயற்கையாக இருக்கிற மாதிரி இருந்தோம்னா நமக்கு 7:30-8 மணிக்கே கூட தூக்கம் வந்துடும். அது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். எப்போதுமே என்ன பண்ணுறோம், ஒரு 10-11 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு 10 மணிக்கு தான் சில பேர் சாப்பிட்றது. 10-11 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே முதல்ல மாதிரி படுத்துறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம சீக்கிரமே ஒரு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு நடுவில் ஒரு 3 மணி நேரம் கேப்பு இருந்தாக்க டைஜஷன் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்சால் 6 மணி. இதை வந்து எடுத்தோன்னே எப்படி நான் 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், திடீர்னு நீங்கள் மாற்றுன்னா எப்படி மாற்றுறது அப்படின்னா, சரி முதல்ல ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க பார்க்கலாம். நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறது. இது செட் ஆனதுக்கப்புறமா நம்ம 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா என்ன பெனிஃபிட்டு? நல்லா தூக்கம் வரும், ஜீரணம் நல்லாயிருக்கும், லைட்டாக இருக்கும் வயிறு. காலைல எழுந்துக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மோஷன் போகிறது எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியும். காலையில் எழுந்துக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவ்வளவு பெனிஃபிட் வந்து அதில் இருக்குது. டீப் ஸ்லீப்லாம் வரும். நிறைய பேருக்கு லேட்டாக சாப்பிட்றதுனாலே அஜீரணம்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் இது மாதிரி சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கினாக்க நல்லா நமக்கு வந்து தூக்கம் வரும். அதனால் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாமே நம்ம அனுபவத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது தான். இப்போ ஒரு 10 நாள் பண்ணி பார்க்கட்டும். பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளே ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்தா நல்லது தான்.